அது ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்போ போலீஸ் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஸ்டாலின் கீழே தான் இருக்குது. ஸோ ஹி இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது எது நடந்தாலும் அவர் தான் எடுக்கணும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் வந்து அவர் கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தான் தெரியுது. வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் கீழே இருக்க இது வந்து அவர் கண்ட்ரோல் இல்லாமல் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று இப்போ அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு பேரண்ட்டிட்ட. இதுக்கு யார் காரணம்? அவர் கண்ட்ரோலாக வச்சிருந்தாருன்னா இந்த நிலைமைக்கே போக தேவையில்லையே. இது வந்து இப்போ நடக்கிறது கிடையாது. கஸ்டடிக்கு வந்து ஆல்ரெடி சாத்தாங்குளம் நடக்கும்போது இவங்க வந்து வேணாம், இது மாதிரி அடுத்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இது இப்போ கிடையாதுங்க. இவர் ஆட்சிக்கு வந்து எனக்கு இன்னொன்று ஞாபகத்தில் இருக்குது. இது 3 ஆல்ரெடி சென்னை எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இது கஸ்டடி டெத்தே நடக்குது. இது கஸ்டடி கூட கிடையாது. யாரோ ஒரு 5 பேர் வந்து, அதாவது ஸ்பெஷல் டியூட்டியில் இருக்கவங்க, கஸ்டடியில் கூட கொண்டு போகல, வெளியில் வச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அது நடக்கிறத இப்போ கேட்கும்போது ஏற்றுக்கவே கம்ப்ளைண்ட்டே இல்லை. கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இவ்வளோ பெரிய இது பண்ணுறது வந்து ஏற்றுக்கவே முடியல. இது ஸ்டாலின் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் அது முதலமைச்சர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அவருக்கு தான் அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கஸ்டடி டெத்து வந்து இது ஒன்றும் ஃபஸ்ட் டைமில். இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் 10 பேருக்கு இறந்துருக்காங்க. அது யாரும் பேசும் பொருள் ஆக்கலை. ஆமாம், நிறைய பேர் இருக்குது. இது வந்து இப்போ எலெக்ஷன் 1 இயர் இருக்கனால இதை வந்து மீடியாவிலையும் எதிர்கட்சியெல்லாம் இப்போ இது கையில் எடுத்துருக்காங்க. அதுதான் ரீசன். இது முன்னாடி பண்ணியிருந்தா இது எப்போத்துலேருந்தே பண்ணியிருக்காங்க. யாருக்கும் இங்கே உயிர் மேலாம் அக்கறை கிடையாது. ஆட்சி வரணும், அவ்வளோதான். அதுக்கோசம் தான் இது நடக்குது, இவ்வளோ ட்ராமா. மற்றபடி எதுவும் இல்லை. இது சிஎம் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். இது திருப்பி நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதுதான் பண்ண முடியும் அவர்.